வணக்கம். நான் உங்கள் மோகனா. 13/8/2025 புதன்கிழமை மாலை மலர் செய்திகளில் கரை கடந்த காவியம் 20 காதல் மலரும் தருணம். இதை பாருங்க, பவள சங்கரி பாருங்க, நல்லா பாருங்க. ஓகே. பூ பூக்கும் தருணத்தையும் காதல் மலரும் வேலையையும் காலம்தான் முடிவு செய்கிறது போலும். எந்த நேரத்திலும் எப்படி ஏன் மலர்கிறது எந்த காதல் என்பதற்கெல்லாம் யாரும் இலக்கணம் எழுதவும் இல்லை. ஆனால் காதல் என்ற ஒன்று தோன்ற ஆரம்பித்தாலே சொல்ல முடியாத ஒரு ஆனந்தமும் ஒரு பதட்டமும் சேர்ந்தே வந்து விடுகிறது. பார்த்து பழகி கண் முன்னால் நடமாடி கொண்டிருப்பவருடன் காதல் என்றாலே இத்தனை சங்கடம் எனும் போது முன்பின் பார்த்திராத கடல் கடந்து எங்கோ தொலைவில் இருக்கும் ஓர் இளைஞனை அவன் கருப்பா சிகப்பா நெட்டையா கொட்டையா என எதுவுமே தெரியாமல் இந்த அளவிற்கு காதலிக்க முடியுமோ, அதாவது எந்த அளவிற்கு காதலிக்க முடியுமோ, எப்படி வருகிறது இந்த காதல்? உங்களைப் போல் எனக்கும் தான் ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அவளுடைய ஒவ்வொரு அசைவும் பார்வையும் அதை வெளிப்படுத்தி கொண்டு இருக்க ஆரம்பித்தால் நம்மால் இருக்க முடியும். சென்ற பௌர்ணமியின் முந்தைய பௌர்ணமி நாளில் பூத்த பிக்குகள் சிலர் செம்பவளத்தை விஷயம் அவளை வான் மேகத்தினோட அப்படியே பறக்க செய்தது. அவர்கள் அவளுடைய அன்பு அண்ணன் பொன் கோவை சந்தித்ததாகவும் அவர் விரைவில் தாயகம் வரப்போவதாகவும் கூறிய போது உலகமே அவள் முன்னால் மயிலாக மாறி தோகை விரிந்து ஆடுவது போல் உணர்ந்தாள். அடுத்து வரும் 3வது பௌர்ணமிக்குள் அண்ணன் வந்து சேர்ந்து விடுவார் என்ற தகவலால் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு சென்றவள் அன்றிலிருந்து நாட்களே எண்ண ஆரம்பித்து விட்டாள். அந்த நல்லவர் நாளும் வந்துவிட்டது. இனி நடக்க போவது எல்லாமே கற்பனை கெட்டாத அற்புதமான விஷயங்கள் என்பது மட்டுமே நன்றாகவே புரிந்தது. நாட்டின் மூத்த இளவரசன் அண்ணன் பொன் கடற்கரையை நெருங்கிவிட்ட செய்தி அறிந்த செம்பவளும் துள்ளிக்கொண்டு கிளம்பிவிட்டாள். அன்பு அண்ணனை வரவேற்க தாரை தப்பட்டியுடன் நலம் விரும்பிகளுடன் 1 மணி நேரமாக கடற்கரையில் காத்திருப்பது ஒரு யுகம் போல மிக நீண்டு கிடந்தது. இப்போதும் தனக்கென்று ஏதேனும் தனிப்பட்ட ஒரு பரீட்சை வாங்கி வருவாரோ, எந்த முறை என்னை வாங்கி வருவார், அதாவது எந்த முறை என்னை வாங்கி வருவார் என்ற ஆவல் மேலிட்டது. கடற்கரையே விழா எந்த முறை என்ன இல்ல, எந்த முறை என்ன வாங்கி வருவார். அதான் அண்ணனை வந்து தங்கச்சி கேக்குது, இந்த முறை என்ன வாங்கிட்டு வரீங்க? அதுதான் என்ன அதான் நீங்க என்ன வாங்கிட்டு வரீங்க? அதுதான். இதுவே அங்கிளா இருந்தா உட்கார்ந்து விளக்கம் சொல்லுவாரு, நான் படிக்கிறேன், அவ்வளவுதான். ஓகே, நல்ல விஷயம்தான். ஆமா, இப்போது தனக்கு அதான் ஒரு பரீட்சை வாங்கி வருவாரா, இந்த முறையை நானே வாங்கி வரேன் என்ற ஆவல் மேலிட்டது. கடற்கரையை விழா கோலம் பூண்டிருந்தது. முக்கியமான யாரோ வந்திருப்பார்கள் போலும். புத்த பிக்குகள் வரவேற்க அணிதிரண்டு வந்திருந்தார்கள். சரக்குகளை கொள்முதல் செய்யும் வணிகர்கள் ஒருமுறம், அயலகம் சென்று திரும்பும் உறவுகளை வரவேற்க காத்திருக்கும் உற்றார் என களை கட்டியிருந்தது. எப்போதும் போல் அண்ணன் வரப்போகிற பரபரப்பு சில நாட்களாகவே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எப்போதும் ஒரு சில மாதங்கள் மட்டுமே தங்கி செல்பவர் இந்த முறையாவது நீண்ட நாள் தங்கும் திட்டத்துடன் வந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று தோன்றியது அவளுக்கு. அம்மா அண்ணனுக்கு பிடித்த பண்டங்களை எல்லாம் செய்து அடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். சில வணிகர்கள் இந்த மரக்களத்திற்கான பண்ட மாற்று பொருளாக வாடிக்கையாக கொள்முதல் செய்யப்படும் சரக்குகளை தயாரித்து சேமிக்க ஆரம்பித்து விட்டனர். செம்பவளமும் தன் பங்கிற்கு இந்த புதிய பொருளை, அதாவது எந்த புதிய பொருளை அறிமுகப்படுத்தலாம் என்று சிந்திக்க ஆரம்பித்திருந்தாள். எல்லாம் தன் பின்னணியில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தன. இவை அனைத்திற்கும் மேலாக ஏதோ ஒரு பரவச நிலையில் மனம் சற்றே கிறங்கி கிடப்பது போன்று தோன்றியது. ஒரு புதிய அனுபவத்துக்கான இருந்தது. அந்த அழகிய இளம் மங்கைக்கு ஒருவேளை அண்ணன் அளிக்க போகும் பரிசு சார்ந்த கிறக்கமாக இருக்குமோ. பௌர்ணமிக்கு 2 தினங்களே உள்ளதென்பதால்
மாலை 6 நாழிகைகளுக்குள் முன்பே வானவெளியில் வெண்மதி மெல்ல தலை தூங்கி பளிச்சென்று கிரகணங்களால் ஆக்கிரமித்துக் கொள்ள அதை கண்ட கடல் அலைகளும் இயல்பிற்கு அதிகமாகவே ஆர்ப்பரிக்க ஆரம்பித்து விட்டன. இவற்றிற்கு போட்டியாக தங்க நிற கற்றழகியான இளவரசியோ மேலும் தகதகத்து கொண்டிருந்தார். தன் அன்புக்குரிய மூத்தவரின் வருகை அவள் கண்களின் ஒளியையும் மேலும் கூட செய்தி இருந்தது. அதாவது கூட செய்தியாய் இருந்தது. காத்திருந்த நேரமும் கழிந்து கொண்டிருந்தது. கப்பலும் நெருங்கியே விட்டது. அமைதியே உருவாக அன்பின் வடிவமாக அங்கங்கு அழுக்கு படிந்திருந்த வெண்ணாடியுடன் கப்பலில் இருந்து இறங்கும் போதே கண்கள் செம்பவளத்தை தேட ஆரம்பித்து விட்டன. பொன் கொலாவிற்கு பொன் கோவிற்கு அழகற்ற தூய்மையான அவர் மனமும் தெளிவான குணமும் ஆடையில் படுத்திருந்த அழுக்கை சுத்தமாக மறைத்து விட்டது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் இருக்குமா அவரை பார்த்து. அண்ணன் அப்படியே மாறாத உருவத்துடன் இருக்கிறார். ஆனால் என்னை பார்த்து என்ன சொல்வார்? நிறைய வளர்ந்து விட்டேனே. அரபு நாட்டிலிருந்து சீன வரையில் உள்ள அத்தனை துறைமுகங்களும் அத்துபடி அண்ணனுக்கு. அது மட்டுமல்ல, ஆங்கங்குள்ள நாட்டு மக்களின் மொழிகளையும் அறிந்து வைத்திருப்பவர். பல இடங்களில் இருக்க புயிரையும் கொடுக்க துணியும் விசுவாசிகளும் உள்ளன. பொழுது சாயும் காலம் என்பதால் வெகு நேரமாக இசைப்பாடி திரிந்து கொண்டிருந்த பட்சிகள் தங்கள் கூட்டை தேடி பறக்க ஆரம்பித்தால் அந்த இசை மெல்ல மெல்ல தேய்ந்து கொண்டிருந்தது. கடல் அலைகள் மட்டும் விடாமல் அடித்து கொண்டு பேரிராற்றலை கிளப்பிக் கொண்டிருந்தது. பெரும்பொருள் முதலீட்டுடன் 200 பேர் அமரும் வகையில் உள்ள வணிக கப்பல். அது மாசத்து வான்களின் முகவர்கள், புத்த பிக்குகள் என கப்பல் நிறைந்திருந்தது. அவர்கள் கொண்டு வந்திருக்கும் இறக்குமதி பொருட்கள் துறைமுகத்தை ஒட்டியுள்ள பட்டினம் பகுதியில் வணிகர்கள் கடை விரித்து விற்பனை செய்வார்கள். அதன் மூலம் பெருகுகின்ற தங்கத்தை கொண்டு ஏற்றுமதி பொருட்களை பார்த்து பார்த்து கொள்முதல் செய்வார்கள். பின்னர் குறிப்பிட்ட காலத்தில் தங்கள் கப்பலில் அவற்றையெல்லாம் ஏற்றி கொண்டு தங்கள் நாடுகளுக்கு திரும்புவர். இடைப்பட்ட தேர்தலில் நண்பர்கள், பழகியவர்கள், புதிய வணிகர்கள் என அனைவரையும் நல்லிணக்கம் தொடர்பாக சந்தித்து உரையாடி மகிழ்வர். சிலர் தாயாய் பிள்ளையாய் பழகிவிட்டு பிரிவை எண்ணி வருந்துபவர்கள் இப்படியா ஏதோ நினைவுகள் செல்வதற்குள் செம்பாசெல்லாம் என்ற பொன்கோ அண்ணனின் தேனொழுகும் அன்பான குரல் கேட்கவும் நினைவுலகிற்கு வந்தவள் தாயை கண்ட கன்றுக்குட்டி போல துள்ளிக்கொண்டு ஓடி வந்தாள். ஒரு புத்த பிக்குவாக உலக ஆசைகள் அனைத்தையும் துறந்தவர் என்ற நிலையில் இருந்தாலும் அன்பு தங்கை செம்பவளத்தின் மீது கொண்ட பாசம் மட்டும் எப்போதும் குறைவதே இல்லை. அவருக்கு இன்றும் அதே பாசமான பார்வையை காணும்போது அவள் உள்ளமெல்லாம் பூரித்து போனது. கடற்கரையின் கோலாகல கொண்டாட்டமும் புத்துப்பிக்குகளின் அணிவகுப்பும் அனைத்தும் அண்ணன் வருகைக்குத்தான் என்று புரிந்தபோது மகிழ்ச்சியாக இருந்தது. இதனால் தான் அரண்மனை வரவேற்பு ஏற்பாடுகள் எதுவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் போலும் என்று நினைத்து கொண்டார். உள்ளத்தில் இருந்த அத்தனை கவலையும் குழப்பமும் சூரியனை கண்ட பனியை போல அப்படியே உருகி ஓடிவிட்டது. மனம் லேசாகி போனது. எப்போதுமே வாய் வார்த்தைகளை விட அவர் கண்களும் செயல்களும் மட்டும் தான் அதிகமாக பேசும். இப்போதும் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற தெளிவெல்லாம் செம்பவளத்திற்கு அவள் அண்ணன் கொடுத்த பயிற்சி தான் பொறுமை, நிதானம், துணிவு, தன்னம்பிக்கை என அனைத்தும் அவர் தான் பிறந்த அந்த நாளிலிருந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தது. எத்தனை பேருக்கு இப்படி ஒரு வரம் வாய்க்கும் என்று நினைத்து கொண்டாள். அப்பா, அம்மா, சகோதரர்கள், செல்ல பிராணிகள், நண்பர்கள், நாடு, நீர்நிலை, வேளாண்மை என்று ஒன்றுவிடாமல் அனைத்தையும் பற்றி பேச வேண்டும் என்று அனைத்தையும் படபடவென கொட்டி தீர்த்து விடுவாள். இது வழக்கமாக நடக்கும். அதிகமாகவே பேச தோன்றவில்லை. அவளுக்கு அன்பு அண்ணனின் அருகாமையை அவளுக்கு பெரிய நிம்மதியை கொடுத்து விட்டது போதும். அவங்க அண்ணன் வந்துட்டாங்க, அவங்களுக்கு அந்த நிம்மதியே போதும்னு சொல்றாங்க. ஆமா, மேலும் மௌனத்தால் அதை முழுவதுமே அனுபவிக்க எண்ணிவிட்டாள் போலும். அந்த பேதை தன் பல்லாக்கில் ஏற்றிக்கொண்டு அரண்மனை நோக்கி கிளம்பினார்கள். வழியில் தங்கள் மரக்களத்தில் ஏற்பட்ட சில கோளாறுகளால் அதனை ஒரு தீவில் நிறுத்தி பழுது பார்க்க வேண்டியிருந்ததால் சில நாட்கள் தாமதம் என்று விலக்கி கொண்டிருந்தார் அண்ணன் பொன் கோ. அவரை சந்திப்பதற்காக ஆவலுடன் வந்து காத்திருந்த நண்பர்கள்
சிறு வணிகர்கள் போன்றவர்களை பார்த்து மெல்லிய புன்னகையை வீசியவர் நாட்டு நடப்பை பற்றியும் வணிக நிலை பற்றியும் கேட்டு தெரிந்து கொண்டார். இறக்குமதி நாட்டின் எதிர்பார்ப்புக்கு தக்கவாறு பொருட்களின் தரத்தினை உயர்த்தி கொள்ள தொழில் நுட்பத்தினை நன்றாக பேண வேண்டும். தனித்து இயங்காமல் வணிக குழுவாக இயங்குவதால் ஏற்படும் நன்மை முக்கியமாக பிற நாடுகளின் மொழி பண்பாடு ஆகியவற்றை அறிந்து அவற்றுடன் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டிய சமூக இணக்கம் போன்றவற்றை பன்னாட்டுடன் தொடர்ந்து வணிக உறவுகளை நிலைநிறுத்திக் கொள்ளும் உத்திகள் என்பதையும் அழுத்தமாக சொல்லிக் கொண்டிருந்தார். தங்கள் முசிறி நகர் தென் சீனத்திலிருந்து ஐரோப்பாவின் ஜிப்ரால்டர் ஜலசந்தி வரை மத்திய தரைக்கடல், செங்கடல், இந்திய பெருங்கடல் ஆகியவற்றில் உள்ள 40 துறைமுக நகரங்களுடன் 30 வேறுபட்ட பண்பாடுகளுடன் நேரடி தொடர்பில் இருப்பதையும் அண்ணன் சொல்லிக் கொண்டிருக்கும் போது அவர் கண்களில் மின்னும் அந்த பெருமை பின்னும் அந்த பொறுமை அனைவரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியது. தொடருவோம். அண்ணன் தங்கச்சி பாசம் அந்த பொறுமையில தான் இருக்குதுன்றது தான் இந்த கதை. இத்துடன் இந்த மாலை மலர் செய்தி முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் ஆர் மோகனா. நன்றி, வணக்கம்.